கன்னி ராசி ராசி சக்கரத்திலேயே ஆறாவதாக வரக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியை ஒரு குடும்ப ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். ஒரு குடும்பத்தோட தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைவரும் அங்கே இருக்காங்க. தாய் என்று சொல்லக்கூடிய சந்திரனோட நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரமும் இதில் இருக்குது. குழந்தை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய நட்சத்திரமான செவ்வாயோட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமும் இதில் இருக்குது. அதனால தான் இது ஒரு குடும்ப ராசி அப்படின்னு இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லுவாங்க. அதே மாதிரி புதன் ஆளக்கூடிய ராசி என்பதனால நல்ல ஒரு அறிவு நிறைந்த ஒரு நபர்கள் அப்படின்னு இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். ராசி சக்கரத்தில் 6வது இடம் அப்படிங்கிறது நோய், கடன், எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இவங்களுக்கு எதிரிகள் இல்லைன்னு சொல்லவே முடியாது, நிறைய எதிரிகள் இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவங்களாக தான் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க, ஆனால் இவங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு நிறைய இன்னல்கள், பிரச்சனைகள் அடிக்கடி வரும். இவங்களே அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் ஒரு சில இடத்துல இவங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கிறதுக்கான உறுதி நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். நல்ல ஒரு பெயர் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிது தான். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளேயும் சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக குடும்ப உறவுகளோட ஒட்டி இணைந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆசையாக இருக்கும். குடும்ப உறவுகளோடு இருக்கிறது, கூட்டு குடும்பமாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இயற்கை அதிக நேசிக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பச்சை நிறம் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பச்சை நிறம் தான் ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத இந்த கன்னிராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இந்த கன்னிராசிக்கு எப்பவுமே எல்லா இடத்துலையுமே தன்னை நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இயல்பாகவே இருக்கும். தான் தான் ஃபஸ்ட், நாம் தான் டாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்தீங்கன்னா அந்த டாப் ஃபஸ்ட் இடம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். மறைமுகமாவது எப்படியாவது அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அது இவங்களுடைய அந்த டேலண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு வெளிநபர்களுக்கு அதிகம் தெரியாது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உதவி செஞ்சுருப்பாங்க, நிறைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க தான் அதை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி வெளிநபர்களுக்கு அதிகம் தெரியாது. அப்படி ஒரு ராசி இந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க நல்ல ஒரு டேலண்டான பர்சன். மற்ற கூட இருக்கிறவங்களும் சரி, உறவுகளும் சரி, இவங்களுடைய அந்த புத்திசாலித்தனத்தை அதிகம் பயன்படுத்திப்பாங்க. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் வெளியில் வராத மாதிரி ஒரு சூழ்நிலை, சந்தர்ப்பமும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெண் ராசி என்பதனால கொஞ்சம் கூச்ச சுபாவம், அந்த பெண்ணுக்குரிய அந்த இயல்பு இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசி அப்படிங்கிறது கூட்டு குடும்பத்தை அதிகம் விரும்பும். ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தனி குடும்பம் தான் அதிகமாக அமையும். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது கூட குடும்ப உறவுங்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு தான் முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலையும் தனியாக முடிவு எடுக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் இவங்க பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய தந்தைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை, தொழிலையோ அல்லது வியாபாரத்துலேயோ ஏதாவது ஒரு நஷ்டம் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்க வளர்ச்சியை பார்த்துருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்களுடைய தந்தை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரடுமுரடான வாழ்க்கையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நார்மலாக அந்த கரடெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் ஒரு நார்மலான ஒரு பயணம் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு கடன் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. எந்நேரம் கடன் பிரச்சனை இதெல்லாம் இவங்களை சுற்றி எந்நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி கடன் பிரச்சனைலாம் இருந்தால் தான் அது கன்னிராசி அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு இந்த தொல்லைகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி அப்படின்னா நிம்மதியான நபர்கள் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு 50% நபர்கள் பார்த்திங்கன்னா கன்னிராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம்.
சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே ஒரு அமைதி இந்த காலகட்டத்தில் நிலவும். குடும்பத்துக்குள்ளே ஒரு அமைதி இருந்தால் தான் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு அமைதி இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் கூட மகிழ்ச்சி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய யோகமும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. அப்படி அந்த சுபகாரியத்தில் கலந்து கொள்ளும்போது அதையே நீங்கள் முன்னாடி நின்று நடத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் மாறுபட்ட கோணத்தில் இருந்தாலும் கூட அவங்களெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு குடும்ப நிகழ்வில் ஒரு சுபகாரியத்தில் கலந்து கொள்ள செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒன்று சேர்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அவங்களெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு அக்கறையோடு ஒற்றுமையாக செயல்படுத்துறதுனால உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் எந்த ஒரு மகிழ்ச்சிக்கும் இந்த காலகட்டத்தில் குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் இந்த காலகட்டம் பணம் வந்து உங்களுடைய கையில் குச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, ஆசைப்பட்ட பொருளெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச பொருளெல்லாம் கூட வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் புது வீடு கட்டி அந்த புது வீட்டுக்கு மின்சாரமோ அல்லது மின்சாதன பொருள்களோ இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக தேவையில்லாமல் ஒரு பொருளை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்களா, அந்த பொருளை மாற்றிட்டு புதுசாக ஒரு பொருள் வாங்கக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். புதுசாக பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் மிஷினோ அல்லது எலக்ட்ரானிக் மிஷினோ இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வாஷிங் மிஷின் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த பழைய மிஷினை மாற்றிட்டு புதிய மிஷின் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. அதே மாதிரி வேலை நிமித்தமாக எங்கேயாவது ஒரு சிலர் வெளியில் போவீங்க. அது ஒரு சில விஐபிகளை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரத்துக்கான வாய்ப்புகள் அமையும். இந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்றதுனால நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிற நபர்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய படிப்புக்காக இந்த காலகட்டத்தில் அதிகமாக கொஞ்சம் செலவு செய்வீங்க. அரசாங்கம் மூலிமா ஒரு சில விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சிலர் லைசன்ஸுக்காக, ஒரு சிலர் மேல் படிப்புக்காக, இதெல்லாம் ஒரு சில அனுமதிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதரவான பலன், ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் கொஞ்சம் கடுமையாக உழைச்சாலும் கூட உங்களுடைய உழைப்புக்கு போதிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கூடுதலான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எந்த அங்கீகாரம் கிடைக்காம ரொம்ப நாளாக தடையாவோ இடையூறாவோ இருந்தது வருகின்ற நாட்களில் அதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேல் அதிகாரிகள் எதிர்மறையாக அந்த காலகட்டத்தில் நடந்துக்குவாங்க. அரசு பணியில் இருக்கிறவங்க மாத பிற்பகுதியில் கவனக்குறைவாக கொஞ்சம் செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படும். அதனால் முக்கியமான ஃபைல் கோப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரசாங்க சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்காமல் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்குலாம் டிஸ்மிஸே ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான நிலை தான் இருந்தாலும் தொய்வு ஏற்படாமல் கடினமாக உழைச்சி முன்னுக்கு கொண்டுட்டு வருவீங்க. உங்களுடைய உழைப்புக்கேற்ற தகுந்த வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மறைமுகமாக ஒரு சில எதிராளிகள் உங்களை தாக்குவாங்க. அதை எப்படி முறியடிக்கணுமோ அந்த மாதிரி புத்திசாலித்தனமாக முறியடித்து அந்த பிரச்சனையை பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாத மாதிரி பார்த்துப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் இந்த கன்னிராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இன்னல்கள் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. குறிப்பாக பணம் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் கூட இந்த கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதல் உணர்வு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக ஒரு புரிதல் உணர்வு இல்லாமல் செயல்பட்ட நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக தங்க நகை வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பமாக இருக்கும். அது ரொம்ப நாளாக இழுபறியாகவே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சின்ன சின்ன சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 5, 6, 9, 11, 13 இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, எங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா அங்கே வந்து சுக்கிரன் நீச்சமாகிறார். அதனால் மகாலட்சுமி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வருதோ அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா அது உங்கள் கையை விட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால தான், ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய ஒரு வீடு கன்னிராசி என்பதனால பணம் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கை மீறி செலவுகள் போயிட்டே இருக்கும். பணம் வந்து உங்களுடைய கையில் தங்காது. அதனால் மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றியாகணும், ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதே மாதிரி சாந்தமாக இருக்கிற அம்மன் வழிபாடை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய தாயை எப்பவுமே மனம் குளிர்ற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய மனதில் ஏதாவது கஷ்டம் இருக்குது, அவங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டு அந்த பிரச்சனையை நிறைவேற்றி வைங்க. தாயோட அனுகிரகமும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைத்தது அப்படின்னாவே ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுடைய தாய் மனம் கோணாமல் நீங்கள் நடந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அடிக்கடி நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் அம்புலட்சுமியை போற்றி, ஓம் அமிர்தலட்சுமியை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை அடிக்கடி பாராயணம் செஞ்சுக்கிட்டே இருங்க. நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தவறாமல் பக்கத்தில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருக்குது, அம்மன் வந்து சாந்த சொரூபமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த அம்மனை பார்த்து வழிபடுங்க. இந்த ஆக்ரோஷமான அம்மன் வேண்டாம், சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய வீடு. ஆக்ரோஷமான அம்மன் வேண்டவே வேண்டாம். சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு இந்த கன்னிராசி என்பர்கள் இதை வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கல்வியில் கூட நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பார்த்துக்கோங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி அம்மன் வழிபாடை நீங்கள் மறந்துடாமல் தொடர்ந்து செய்யுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.